கருப்பசாமி துருவ வழக்கடி பார்த்ததில் படியூர் வச்சுப்பா. படியூர் நான் தான் சொல்லிட்டேனே, டைம் வந்து அந்த கேஸ் வாய்தாவுக்கு தைதிந்து மாசியோடு இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவேன். 4 மாதத்துலேயே ஒரு வாய்ப்பு வரும். நீ 2 மாதத்துக்கு நீ அதுவும் வாயை மட்டும் பேச வேணாம், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். எந்த கேஸ் விட உனக்கு சாதகமாக உனக்கு ஜெயிக்க வச்சு கொடுத்தா போதும்ல, நான் கருப்பசாமி அமைச்சு தரம்போ. சரியா? வர வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் என்னை வந்துட்டு அந்த வந்து பார்த்து. அப்படியா? இல்லை, இதை தேய்ச்சி குளிச்சிரு. இன்னையோட எல்லாம் படிப்படியாக சரி பண்ணி கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எல்லோரும் மறுபடியும் காலில் விழுப்பா. மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டு வா. இதில் வந்து கருப்பசாமி நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னீங்கனாலும் சரி. சரிப்பா, எனக்கு வந்து இப்போ ஜட்ஜ்மெண்ட்டு நடக்குது, தேதி நாள் குறிச்சாச்சு, அப்படியே இல்லையாப்பா? அப்படின்னா போய் மறுபடியும் காலில் விழுந்துட்டுவான். உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா, அதனால் இப்போ ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து நமக்கு தள்ளி போடாமல் நமக்கு வந்து நியாயம் கிடைக்கணும், அப்படியே இல்லையா? அதனால் நீ எதிர்பார்த்ததோட உனக்கு நியாயம் கிடச்சிடும். அதே போல் நியாயம் கிடச்சிடும் உனக்கு. அதே மாதிரி தீர்ப்பு நம்ம பக்கம் வந்துடும். அப்படி தீர்ப்பு வரல அப்படிங்கிற பட்சம் வந்தாலும் அவனுக்கு சாதகமாக போகிறக்க விட மாட்டேன், மறுபடியும் தள்ளித்தான் போடுவேனே தவிர என்னைக்கு வந்தாலும் உனக்கு. ஆனால் இதில் ஒரு வாய்ப்பு உனக்கு நிறையா அமைச்சு தந்துடுறேன், இதில் ஒரு தீர்ப்பும் உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி நிறையா இட பிரச்சனையில் நிறையா பக்கம் அட்வான்ஸ் போட்டு வச்சுருக்கா, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி உனக்கு வந்து ஒரு சிலதெல்லாம் மாதத்துக்கு ஒவ்வொன்றும் உனக்கு வியாபாரம் கருப்பசாமி அப்படியே அவனுக்கு அமைச்சு கொடுத்து யாரோட கையும் எதிர்பார்க்காத அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல, கிட்டவா. அதே போல் நான் கருப்பசாமி அமைச்சு தரேன். ஜட்ஜ்மெண்ட் எனக்கே நடக்கணும் அப்படின்னு சொல்லி இதை கொண்டுட்டு போய் யாருக்கும் கைப்படாமல் நீ வச்சிரு. அதே போல் என்னோடய மகனையும் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து, அதே போல் சண்டை சச்சரவு இல்லாமல் அவனையும் புரிஞ்சு நடந்துக்கணுமா, அப்படி தானே? அதனால் புரிஞ்சு நடந்து பிள்ளைகளையும் ஒன்று சேர்த்து வைக்கணும். அதுக்கு வந்து இன்னும் 9 மாத காலம் ஆயிரும். அது கொஞ்சம் பெண்டிங்கில் போடு. முதல்ல இந்த கேஸ் பிரச்சனை முடியட்டும், அடுத்து ஒவ்வொன்றும் உனக்கு நான் முடிச்சு கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் இன்னும் இருக்கிற வீட்டில் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரும் வர்றேன். அப்படியா? இருந்தா கொடுக்குறேன். இந்த பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு, வர்ற ஞாயிறு இல்லை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பார்த்துட்டு போ. சரிப்பா. கருப்பசாமி மறுபடியும் மன்னரை வயிற்சிப்பா. மன்னரை ஒரு விபத்தில் கேஸ் பிரச்சனை இருக்குது, அதனால் அது எனக்கு ஜெயிக்கணும். ஒரு கேஸ் பிரச்சனை இருக்குது, அதுவும் வந்து வக்கீல் கரெக்டாக நடத்துகிறானா இல்லையான்னு தெரியல. அதனால் கருப்பசாமி வக்கீலை மாற்றணும்ப்பா. வக்கீலை மாற்றணும். அவன் கரெக்டான வழிக்கு வந்து ஒரு பிடிப்பில்லை, உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறானே, நிறைய எதிர்பார்க்குறேன். அதுக்கு அப்போ நான் கொடுக்குற மாதிரி நீ இல்லை, அதனால் சரி பார்ப்போம்னா தள்ளி கொடுத்துட்டு போகிறேன். அதனால் வக்கீலை மாற்றணும். அப்படி இல்லைன்னா உனக்கு உள்ளது நான் என்ன பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு போய் அவங்கள்ட்ட கேட்கணும். சரியா? அதனால் நீ வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு நீ என்னை வந்து பார்க்கணும். நாளைக்கிட்ட நாளை மறுநாள் அதுக்குள்ளே நீ நாளைக்கு போய் வக்கீல்கிட்ட போய், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு எதாவது கவனிக்கிறேன்னா சொல்லு, நான் ஏற்பாடு பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீ நடத்திட்டு எனக்கு பண்ணித்தரணும் அப்படின்னா இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லு அப்படின்னு சொல்லு. ஆக மொத்தம் இந்த கேஸ் பிரச்சனைக்கு உண்டானதை ஏற்பாடு பண்ணி உனக்கு வக்கீல், இந்த வக்கீலாக இருந்தாலும் சரி வேறு வக்கீலை பார்த்தாலும் சரி, ஆக மொத்தம் வர்ற 5 மாதத்தில் இந்த கேஸ் முடிச்சிடலாம். முடித்து வர வேண்டியது ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நமக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்பும் கருப்பசாமி எனக்கு உருவாக்கி தந்துடுறேன். அதனால் கருப்பசாமி நோய் நொடியாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, அப்படியே இல்லையா? அதனால் நான் கருப்பசாமி எல்லாத்தையும் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துட்றேன். வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ரோஜா பூ ஒரு மாலை சுருட்டும் பாட்டிலும் வாங்கிட்டு வா. நீ எதிர்பார்த்தது கூட நான் கருப்பசாமி அடுத்த 5 மாதத்துக்குள்ளே உனக்கு அந்த கேஸ் பிரச்சனை தீர்த்தெல்லாம் கிட்டவா. 3 நாளைக்கு 3 கனி கொடுத்துட்டு போகிறேன். எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். சரியா? ஆளுக்கு பகுதியை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். அதே மாதிரி இதை எல்லாரும் சாப்பிட்றணும். இந்த 3 தரேன், இந்த 3 கொண்டுட்டு போய் எல்லோரும் பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். உடம்பு தொந்தரவு, மனசில் இருக்கிற குழப்பம், அதே மாதிரி உன் பிள்ளைக்கு உடல்நல சரியில்லாமல் இருக்கிறது எல்லாம் படிப்படியாக உனக்கு வர ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே பகுதி சரியாயிடும். சரியா? வர ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் சொன்னதை வாங்கிட்டு வா. 5 மாதத்தில் அந்த கேஸும் உனக்கு முடிச்சு கொடுத்துறேன். வரும்போது வக்கீல கேட்டு வந்திருக்கணும். சரியா? அதைத்தான் இப்போ சொல்கிறேன், எப்போ தான் முடியும் அதைத்தான் நான் சொல்கிறேனே, இருந்தால் தானே கொடுக்குறக்கு. அதனால் நடத்துகிறானா இல்லையானு கூட உனக்கு தெரியாது. அதனால் உனக்கு டவுட்டும் வந்துருச்சு, அப்படி தானே? அதனால தான் நான் கருப்பசாமி நாளைக்கு போய் 2ல் 1 கேட்டுட்டு வா. இல்லாமல் இருந்தால் கேஸ் நம்பரை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி என்னோடய பாதத்தில் கொண்டாந்து வை. 5 மாதத்தில் உனக்கு நான் முடிச்சு கொடுத்துறேன். நாளை மறுநாள் என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வயசு பார்த்து திருப்பூர் எல்லோரும் மறுபடியும் காலில் விழுப்பா. அப்படியாப்பா? அப்படின்னா போய் காலில் விழுந்துட்டோம். மறுபடியும் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா,
சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி மருமக வந்து இப்போ சீராடி போயிட்டாளா, அதனால் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல, ஆமக மொத்தம் பிரச்சனையாகி போச்சு, அதனால் உனக்கு நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு புத்தி சொல்கிற மாதிரி உனக்கு அங்கே சொல்லி கொடுத்துட்டு ஒரு சில வேலைகளெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் முதல்லையே இப்போ இப்படி நிற்கிற நீ அப்படியே இல்லையா? அதனால் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு தெரியுமா? இதுக்கு எல்லாமே காரணம் உன்னைத்தான் சொல்லுவேன். இதுக்கெல்லாம் காரணம் உன்னைத்தான் சொல்லுவேன். காரணம் என்ன சொல்லி நான் என்ன பண்ணுறது? என்னால் முடிஞ்சது எல்லாத்துக்கும் நான் எல்லாம் பண்ணினேன், எல்லாத்துக்கும் நான் பார்த்தேன். ஆனால் கடைசியில் இப்போ நான் பகையாளியாக வந்து உட்காந்துட்ருக்கேன். அப்படி தானே? அதோட முதல்ல வர வச்சுருவோம், சரியா? அதனால் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தை சுத்தப்படுத்தி விட்டுட்டு வரணும். அதனால் நாளைக்கு கொண்டுட்டு போய் இன்றைக்கி நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் சுத்தப்படுத்தணும். என்னென்ன கடைக்கு சுத்தப்படுத்த உன்னோட இருப்பிடத்தை? நீ வீட்டை சுத்தம் பண்ணணும். அப்படின்னா என்னென்ன பொருள் கலக்குவேன்? கோமையும் கலக்கிடு. நான் கொடுக்குற எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சிடணும். புழிஞ்சு கொண்டுட்டு போய் வீடு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணிடு. சுத்தம் பண்ணிவிட்டு இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனா நீதி எனக்கு வந்து என் பிள்ளைய வந்து சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்து சேர்த்தணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் நில பாசப்படியில் கட்டி விட்டுறேன். கட்டி விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துடும். எனக்கு ஒரு ரோஜாப்பூ மாலையும் பாட்டில் வாங்கிட்டு என்னை வந்து பாரு. அதே போல் அடுத்த ஒரு 33 நாளில் உனக்கு போன மாதிரியே திரும்பி வந்துடுவான். நீ கேஸ் எல்லாம் கொடுக்க வேணாம், நான் தான் சொல்லிட்டு இப்படி இருக்கிற அப்படின்னு. அதனால் உனக்கு சேர்ந்து வாழணுமா வேணாமா? நீ அந்த பேச்சே வேணாம். அவங்க விட மாட்டேறாங்க, இவங்க கொடுக்க மாட்டேறாங்கன்னா நீ என்கிட்ட பேசணும். உனக்கு சேர்ந்து வாழணுமா வேணாமா? வாழணும். நீ இதை கொண்டு வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. 33 நாள் எப்படி போனாலும் அதே மாதிரி திரும்பி வந்துடுவான். எந்த பிரச்சனையும் கொடுக்க வேணாம். கேஸ் பிரச்சனை கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இப்படி தான் ஆகும். இப்படி சுமூகமெல்லாம் வராது. ஒரு 6 மாதம் என்னால் வர முடியாது, எனக்கு உடம்பு தொந்தரவாக இருக்குது அப்படின்னு அங்கேயே சொல்லி 6 மாதம் வரமாட்டான். அதுக்கு தான் இப்போ நான் சொல்கிறது, திருப்பி என்னை கேள்வி கேட்கக்கூடாது. உனக்கு சேர்ந்து வாழணும். ஞாயிற்றுக்கிழமைக்கு இதை வீட்டை சுத்தம் பண்ணிட்டு போட்டு ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பாரு. அடுத்த 30 நாளில் வீட்டுக்கு தேடி வந்துடுவேன். நான் தான் சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன நீ பயப்படுற? ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு. பிரச்சனை கேஸு கொடுத்து பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ சேர்ந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். வாழணும்னா கேஸ் கொடுக்க வேணாம், வாழ வேண்டாம் அப்படின்னா 2 பார்த்துட வேண்டியது. அப்படின்னா 30 நாள் பொறுமையாரு. நான் அதுக்கு உண்டானது உனக்கு ஞாயிற்றுக்கிழமை உனக்கு சொல்கிறேன். கருப்பசாமி மறுபடி சோமனூர் வச்சுப்பா. சோமனூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு வந்து வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னா வேலைக்கு ஆளும் ஏதோ இப்போ வந்துட்டுருக்கேன், அப்பப்போ மக்கார் பண்ணுறான் அப்படியே இல்லையா? அவனுக்கு வந்து கருக்குன்னு உனக்கு பணத்தையும் கொடுத்துட்டு இப்போ பயமாக வேறு இருக்குது. அதனால் நிரந்தரமாக அவன் நான் தான் அமைச்சு விட்ருக்கேன். அதனால் விட்டு வெளியில் எங்கேயும் போக மாட்டான். அதனால் தைரியமாக நீ ஓட்டலாம். இன்னும் ஆள் 2 பேர் இன்னும் சேர்த்து அமைச்சு கொடுத்துறேன், சரியா? அதனால் அட்வான்ஸ் மட்டும் அளவாக கொடுத்துரும். இப்போ கொடுத்தது வரைக்கும் போதும். அதே போல் கருப்பசாமி கடன்லேருந்து இப்போ எனக்கு தப்பிக்கணும், அப்படி தானே? அதனால் தப்பிக்கிறதுக்கு உண்டான வழியும் கருப்பசாமி இந்த ஆடி அமாவாசை முடிஞ்சுட்டாமானே, ஆடி முடிஞ்சு ஆவணி பிறக்கிறதுக்குள்ளேயே உனக்கு அதுக்கு உண்டான வழி எந்த விரையும் ஆகாமல் உனக்கு உன்னோட கடனை கட்டி கொடுத்து, அதே மாதிரி போன மதிப்பு வரணும் அப்படின்னு இன்னும் ஒரு 1.25 வருடம் ஆகும். எல்லாத்தையும் திருப்பி கடன்லேருந்து மாற்றி அமைச்சு கொடுத்து நம்மக்கிட்ட அப்படி பிடிப்பு வரும்போது தானாக போனதை தேடி வந்துடும், சரியா? அது வரைக்கும் எந்த மதிப்பும் வராது. இப்போ இருக்குதா மதிப்பு? இல்லை. அதில் நம்மளாக எந்திரிக்க வேண்டியது, நம்மளாக போய்க்க வேண்டியது, நம்மளாக வந்துக்க வேண்டியது. நம்மளாக இருக்கணும்னா இருந்துக்கலாம், வெளியில் போகிறதுனா போய்க்கலாம். அப்படி தான்டாப்பானே? அதனால் கருப்பசாமி அந்த இடத்துல இப்போ பேர் சொல்கிற அளவுக்கு முதல்ல வாழ்ந்துட்டோம். அப்படிங்கும்போது மீண்டும் ஒரு வாய்ப்பு வரணும். இன்னும் 1.25 வருடத்துக்குள்ளே நீ எதிர்பார்த்த மாதிரி வந்துடும், சரியா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு இருக்கிற கடனை சீக்கிரமாக கட்டி ஆளும் நல்லபடியாக அமைச்சு, நான் கருப்பம் கூட இருந்தால் போதுமில்ல, அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்து விட்றேன். அதுதான்டமான நமக்கு ஆடி முடிய வரைக்கும் பொறுமையாக விட்டுரு. ஆடி முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கும் நானே உனக்கு கூப்பிட்டு சொல்லுவேன். அதனால் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்ணுவேன். பிள்ளைங்க பசங்களை கரை சேர்த்தணும் அப்படிங்கும்போது அவங்கள கரை சேர்த்தும் போது ஒரு புதுசாக ஒன்று உருவாக்கிட்டே ஆகணும். அதுக்கு என்ன வழி பண்ணுறது? அதனால் இந்த மாதம் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் பார்த்துவேன். அடுத்த வியாழக்கிழமைக்கு என்ன வந்து பார்த்து ஒன்றை கொண்டுட்டு போய் அதை வந்து உன்னோட இருப்பிடத்தில் வச்சுரு. ஆளுக களையக்கூடாது, இப்போ எப்படி அமைச்சிருக்கிறோமோ அதே மாதிரி அமைச்சு கொடுத்துடணும் அப்படின்னு மட்டும் கொண்டுட்டு போய் வச்சிரு. அதே போல் இதை கொண்டுட்டு போய் நீ சாப்பிட்ரு. எனக்கு குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும். அதுக்கு என்ன வழியாக அதை பண்ணுக்கிறப்ப சாமி பண்ணி பயமே வராது. நீ இதை குடிச்சிரு, நான் கூடவே வரம்போ.
உன்னோட இருப்பிடத்தில் வச்சுருப்பான். கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு வாய்ப்பாளையம் வச்சுப்பா, வாய்ப்பாளையம். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா எனக்கு தொழில் ரொம்ப மோசமான நிலைமையில் போயிட்டுருக்கு, அதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு அது ஒரு அளவுக்கு உனக்கு கண்ணுக்கு காட்டியிருக்கேன், காட்டுன்னு இல்லையா? அதனால் என்னைய வந்து மறந்துட்டேன், அப்புறம் ஏன் வரல? அதனால் கருப்பசாமி இப்போ எனக்கு அந்த இடத்தையும் சீக்கிரமாக விற்று கொடுத்தா தான் அதுக்கு உண்டான பலன். அப்படி தானே கேட்டேன்? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதனால் வேலை ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லாமல் போயிட்டு இருந்தாலும் இப்போ கடன்லேருந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா முதல் அந்த பணம் வரணும். அந்த பணம் வரணும் அப்படின்னா முதல் அந்த இடத்த விற்கணும். அதனால் இடத்துக்கு கூறியவே இன்னொருத்தன், அப்படி தானே? அதனால் கருப்பசாமி தவறாமல் ஒரு 9 வாரம் வந்தேன் அப்படின்னா 7வது வாரத்துக்குள்ளே உனக்கு நீ நினச்சது போல விரயமாயிரும். அதனால் அவன் ரேட்டு இழுத்து பிடிச்சி வச்சுருக்கான். அவனுக்கு கடன் ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் ரேட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறக்கு வேண்டி இழுத்து பிடிச்சி வச்சுருக்கான். தொடர்ந்து நான் சொல்கிற மாதிரி என்னை வந்து பார்த்துட்டு போ. நீ நினச்சது போலே அந்த இடத்தையும் விற்று உனக்கு பணம் வர வேண்டியது வந்து உனக்கு உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து கருப்பன் காப்பாற்றின போதும்ல. ஞாயிற்றுக்கிழமைக்கு நீயும் கணவனும் வரணும். உனக்கு சீக்கிரமாக அதை விற்று கொடுத்துறேன். உடல்நிலையிலையும் எந்த பிரச்சனை வராது. அதே போல் தொழிலையும் இப்போ 2 கடை ஓப்பன் பண்ணியே இல்லையா? பண்ணியாச்சுல. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அதை வியாபாரத்தையும் பண்ணி கொடுத்துறேன். இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு கூடவே வரம்பும். கருப்பசாமி மறுபடியும் மைசூர் வச்சுப்பா, மைசூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி ஒரே கஷ்டமாக இருக்குது, ஒரே கஷ்டமாக இருக்குது, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி கஷ்டத்தை இன்னிலிருந்து உனக்கு படிப்படியாக நீக்கி கொடுத்து உனக்கு தொழில் ஓரளவுக்கு உனக்கு அமைச்சு கொடுக்குறேன்டாமானே. தொழில் ஒரு பக்கம் இருந்தாலும் பசங்களை நினச்சிப்போ எனக்கு நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு, அப்படியே இல்லையா? பசங்களுக்கும் பிரச்சனை, பேரனுக்கும் பிரச்சனை, அப்படியே இல்லையா? அப்படின்னா போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி அதனால் பணம் வருமா வராதா அப்படின்னு ஓடி போய் பார்த்ததில் நம்ம சிரமப்பட்டோம்னா தாண்டா வருமானே, கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். அதனால் இப்போ முழுசுனே கொஞ்சம் நெஞ்சம் வாங்கினியே வாங்கலையா? கொஞ்சம் வாங்கியிருக்கு, அதையும் என்கிட்ட சொல்லவே இல்லை. பணம் வரணும்னு மட்டும் கேட்குறேன், வந்தால் சொல்லணும்ன்றமானே. நான் தான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி தரேன்னு, அதனால் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அதனால் இன்னும் கொஞ்சம் சிரமப்படணும், சிரமப்பட்டாலும் வாங்கிடலாம். அதனால் இப்போ டெம்பரவரியாக ஒரு வேலைக்கு அனுப்பி வச்சுருக்கேன், ட்ரைனிங் போயிட்டுருக்கேன், அதுதானே? அதனால் அந்த வேலையாவது நிரந்தரமாக கிடைக்குமா? அந்த வேலையை நிரந்தரமாக உனக்கு கிடைக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்து, அதே போல் உனக்கு பேரனுக்கு எந்த இடத்துல இல்லாமல் கொடுத்த பணத்தை உனக்கு வாங்கி கொடுத்தா போதும்ல, அதே போல் அமைச்சு தரேன், கிட்டவா. இதை வந்து உனக்கு தொழில் கல்லுக்கு சம்மந்தப்பட்ட தொழிலா, அப்படி தானே? அதனால் அந்த தொழிலை பற்றி உனக்கு ஆர்டரும் முடித்து கொடுத்துறேன், நல்லபடியாக உனக்கு வருமானத்தையும் கொடுத்துறேன். அதை நீ பாங்கா வச்சுக்க. நீ பேரனை போய் பார்க்க போவியா? அவன் இங்கே இருக்கிறானா ஊரில் இருக்கானா? அப்போ நான் கொடுக்குற கனி போக முடியாது. அதனால் இதை பாங்கா நீ வச்சுக்க. அப்படியா? நான் கொடுக்குற கனியை அவனை சாப்பிட மட்டும் சொல்லிடு. வேலையும் உனக்கு அதிகமாக எச்சு பண்ணி கொடுத்து அதே மாதிரி அந்த பணத்தையும் உனக்கு நல்லபடியாக உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். நான் கருப்பசாமி கூடவே வரம்போ. எனக்கு வந்து வர ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா, நான் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் சேலம் போயிடுச்சுப்பா. சேலம் எனக்கு திருமணம் தடையாகிட்டே இருக்குதுப்பா. அவன் மட்டும் உள்ளவா, மற்றவன் வெளியில் போய் உட்கார். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி தொழில் ஓரளவுக்கு அமைச்சு கொடுத்தாலும் அதே போல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஏமாற்றமாக வந்திருக்கும், அப்படியே இல்லையா? அதனால் எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் அதுக்கு உண்டான பலன் எதுவுமே என் கண்ணுக்கு சிக்கலை, அப்படியே இல்லையாப்பா? அதனால் நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு திருமணம் அப்படின்னு போய் பார்க்கும்போது கார்த்திகை முடிஞ்சு மார்கழி 30 முடிகிறதுக்குள்ளே உனக்கு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு உனக்கு நான் கண்ணுக்கு காட்டுனா போதுமா? அதனால் பேச்சுவார்த்தை இத்தனை நாளாக உனக்கு பேச்சுவார்த்தை நடந்துச்சா நடக்கலையான்னு தெரியாது, அதை விட்டுரு. நாளையிலேருந்து கருப்பசாமி கார்த்திகை ஜோதி முடிகிறதுக்குள்ளே நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு பேசணும் அப்படின்னா பேசி முடிச்சிடலான்டா மனு, சரியா? அதனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு நீ என்ன வந்து பார். நீ எதிர்பார்த்தது போலே கருப்பசாமி கார்த்திகை ஜோதி முடிகிறதுக்குள்ளே உனக்கு பொண்ணுக்கு பேசி முடிக்கிற அளவுக்கு பண்ணிடலாம். மார்கழி தை பொங்கல் முடிகிறதுக்குள்ளே உனக்கு திருமணத்தையும் அமைச்சிடலாம். தவறாமல் என்ன வந்து பார். நீ நினச்சது போலே உனக்கு நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் தாயின் தகப்பனா கருப்பசாமி நீதி எனக்கு கூட இருக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் கட்டி விட்டுரு. இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறப்போ வர ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பார். கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் செங்கப்பள்ளி வச்சுப்பா. ஒரு இடத்த விற்கணும் அப்படின்னு கேட்டதில்
நான் கர்ப்பசாமி என்ன பண்ணி கொடுத்தேன்ப்பா, விற்று கொடுத்துட்டேன் அப்படின்னு ஓடி போய் காலில் விழுந்துட்டோம். ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்துச்சு, ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்துச்சு. அதனால் நீ என்ன பண்ணுற, வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எனக்கு ஒரு பாட்டிலும் பாதத்தில் விழுகிற மாதிரி எனக்கு ஒரு மாலை, சரியா, வாங்கிட்டு வந்து எனக்கு நீ கொடு. அதே போல் நான் கர்ப்பசாமி இடத்த விற்று கொடுத்ததுக்கு உன்னி புதுசாக இன்னொரு பிரச்சனை உருவாயிருக்குது, அப்படி இல்லையா? அதனால் அந்த பிரச்சனையிலேருந்து உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கர்ப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து, அதே போல் 2 பக்கமும் பிரச்சனை இல்லாமல் உனக்கு சாதகமாக வர்ற மாதிரி, நம்மக்கிட்ட நியாயம் இருக்கிறதுனால சாதகமாக வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்து, நல்லபடியாக கெட்ட பேர் இல்லாமல் அதிலேருந்து வெளியில் வந்தால் போதும்ல. அதனால் நீ என்ன பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், சரியா? பேசுனா பிரச்சனை வந்துருண்டாமான, அதனால நீ கவனமாக மட்டும் பேசாமல் மட்டும் இரு. நீ நினச்சது போல் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக உருவாக்கி, அதே மாதிரி நீ ஒன்று நினச்சது போல் அதையும் சரி பண்ணி கொடுத்து, உனக்கு அதிலேருந்து உனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்தா போதுமில்ல. நீ நினச்ச மாதிரி உனக்கு அமைச்சா போதுமில்ல. நான் அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். இதை பாங்க யாரும் கைப்படாமல் வச்சிரு. வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு என் பாதத்தில் விழுகிற மாதிரி மாலை, எனக்கு ஒரு பாட்டில், அது விற்று கொடுத்ததுக்கு உன்னை அடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு எனக்கு நீ என்னை வந்து பாரு. அதுக்கு ஒரு டைமும் கொடுத்துட்டு போகிறேன். அந்த டைமுக்குள்ளே உனக்கு சீக்கிரமாக அதை முடித்து கொடுத்துட்டு, நான் கர்ப்பசாமி எனக்கு கேட்குறது நீ செய்வில்லை, நான் கருப்பன் கூடவே விரும்பும். தொழிலை பற்றி கவலையே பட வேண்டாமாண்ணே, நான் கூடவே இருக்கேன். இதை கொண்டுட்டு போய் 4 அறுத்து கடையை லாக் பண்ணும்போது 4 அறுத்து போட்டு, அதுக்கப்புறம் கர்ப்பசாமி நாளையிலேருந்து உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருவோம். அப்படியா? அதை கொடுத்துடலாண்டாமாண்ணே, அதுவும் கொடுத்துடலாம். உனக்கு வந்து இப்போதைக்கு கொஞ்சம் விரயம் பண்ணணும். அதனால் இப்போ ஒன்று கொடுத்துட்டு அடுத்தது நீ அடுத்தடுத்து ஏற்பாடு பண்ணிடலாம். நீ நினச்சது போல் ஒரு சிலதை பப்ளிக்கில் சொல்ல முடியாது. அதனால தான் நீ நினச்ச மாதிரி உனக்கு பண்ணித்தரேன்ருக்கேன். அதனால் நான் கருப்பும் கூடவே விரும்பும். கர்ப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் ஜந்த ஊருப்பா. சரி சரிப்பா. கர்ப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் இடத்த கண்டுபிடிச்சி கொடுக்கணுமா? யாருப்பா அப்படி வந்தது? கர்ப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கர்ப்பசாமி தொழில் அப்படின்னு ஓடி போய் பார்த்தா தொழில் நீ எதிர்பார்க்குற அளவுக்கு ஓரளவுக்கு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துருக்கேன். அதே போல் கர்ப்பசாமி இடம் அப்படின்னு போய் பார்க்கும்போது நீ கட்டாயமாக நான் சொல்கிற டைமுக்குள்ளே கண்டுபிடிச்சேன்டாமானே, சரியா? இது வந்து ஆடி ஆவணி புரட்டாசி 20ஆம் தேதிக்குள்ளே முடிச்சு எடுத்துடலாம். நீ நேராக வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே நீ அந்த இடத்துக்கு போ. உனக்கு அங்கே வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆள், நான் கர்ப்பசாமி உனக்கு அங்கேயே ஒருத்தர் உதவிக்கு வருவேன். இதை போய் நீ எதிர்பார்த்த அப்படின்னா புரட்டாசிக்குள்ளே எதிர்பார்த்துடலாம். கட்டாயமாக அதுக்கு உண்டான வழியை உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா கொடுத்த போதும்ல, போய் காலில் விழுந்துட்டு விடும், போய் காலில் விழுந்துடும். சரிப்பா. புரட்டாசி கடைசி ஆகிறதுக்குள்ளே அந்த இடத்த கண்டுபிடிச்சிடலாம். இடத்த கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எனக்கு நான் கேட்குறத நீ எனக்கு செஞ்சிருவீல்ல, அதே போல் உனக்கு கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். வர ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வா. புரட்டாசி 30 முடிவுக்குள்ள உன்னோட இடத்த கண்டுபிடிச்சிடலாம். சொல்கிற டைமுக்கு போய் பார்த்துட்டு வந்துடு. கண்டிப்பாக அங்கே ஒரு ஆளை நான் உனக்கு அமைச்சு கொடுக்குவேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நான் நேற்றுக்கு வரைக்கும் பார்த்து கண்ணுக்கு சிக்காமல் இருக்கலாம். நான் சொல்கிற டைமுக்கு போய் இடத்தையும் காட்டிடலாம். உனக்கு அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரி விற்று கொடுத்துறேன். அதுலேருந்து உனக்கு ரிலீஸ் ஆகிறதுக்குண்டான வழி நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன், சரியா? கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கடுத்து அடுத்தடுத்து உனக்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். தொழிலையும் உனக்கு பஞ்சம் இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். அதை கொண்டுட்டு போய் எனக்கு இடத்த கண்டுபிடிச்சி கொடுத்துடணும். முடிஞ்சதுன்னா என்னால் முடிஞ்சது உனக்கு நான் செஞ்சிடறேன் கருப்பசாமி. எனக்கு வேண்டியது இன்னதுன்னு வேண்டாம், என்னால் முடிஞ்சது அப்படின்னு மட்டும் வேண்டியது. நீ எதிர்பார்த்ததோடு நான் கர்ப்பசாமி உனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துறேன். வர ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துட்டு போ. கர்ப்பசாமி மறுபடியும் மூலனூர் வச்சுப்பா. மூலனூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா, சுற்றி பார்த்ததில் கர்ப்பசாமி எனக்கு நல்லபடியாக வெள்ளாமையிலையும் உனக்கு விளைச்சலை கொடுத்து, அதே போல் கர்ப்பசாமி பண்டம்பாடிகளையும் உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து, பையனையும் நல்லபடியாக எக்ஸாமுக்கு எழுதுனதில் நல்லபடியாக அவனை மார்க் வாங்கி கொடுத்தா போதும்ல. அதே போல் உனக்கு அமைச்சு திரும்பி காலைல வந்துட்டு ஓடு. சரி. அதே போல் கர்ப்பசாமி நமக்கு இடத்துக்கு ஒரு வழி பண்ணணும். அப்படி தண்டமானே நான் கொடுக்குற கனியை புழிஞ்சு ஏகமாக தொளிச்சு விட்டுரு இடத்துல கொண்டுட்டு போய். அதே போல் கர்ப்பசாமி என் திருவிழா முடியறதுக்குள்ளே இதுக்கு ஒரு வழியும் பண்ணிடலாம். அதுக்குண்டான கர்ப்பசாமி யார் எந்த தடங்கள் இருந்தாலும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இன்னும் ஒரு 6 மாத காலத்துக்கு கொஞ்சம் சூதானமாக இருக்கணும். ஒரு ஆளை வெளியே ஏற்றணும். அதனால் என் திருவிழா முடிட்டுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது முடிஞ்சதையும் சன்னஞ்சனமும் உனக்கு வெளியேற்றி கொடுத்தா போதுமில்ல. அதே போல் உனக்கு நான் கர்ப்பசாமி அமைச்சு தரேன். இதை கொண்டுட்டு போய் புழிஞ்சு எல்லா பக்கம் தொளிச்சு விட்டு, ஒன்றை கொண்டுட்டு போய் குடிக்கிற தண்ணியில், பண்டம்பாடி குடிக்கிற தண்ணியில் கலக்கி விட்டுரு. ஒன்று நீ உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி அமைச்சு கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் என்னை வந்து பார்த்துட்டு போ.
கூடவே வரம்பு. கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் திருப்பூர் வச்சு பார்த்து திருப்பூர் அதே வேலை வேணும், எனக்கு அவமானம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி அதே வேலை கருப்பசாமி உனக்கு வாங்கியும் கொடுத்தேன். அதனால் இப்போ கணவனால் பிரச்சனை ஆகிப்போச்சு, கணவனால் பிரச்சனை ஆகிப்போச்சு. உனக்கு அதே வேலை 2 வாரத்துக்கு முன்னாடி வந்தேன், எனக்கு அவமானமாகி அழுதுட்டு நான் தலை குமிச்சு வந்துட்டேன், செய்யாத தப்பு அப்படின்னு. என்னோடய இருப்பிடத்துலேருந்து நீ வெளியில் போகிறதுக்குள்ளே உனக்கு அங்கேருந்து தூதால் அனுப்பி விட்டு அதே வேலையை நான் உனக்கு வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு. வாங்கி கொடுத்தேன் இல்லையா? போய் காலையில் வந்துட்டு ஓடு. சரிப்பா. அதே போல் கருப்பசாமி எனக்கு வந்து கணவனால் இப்போ பிரச்சனை ஆகிப்போச்சு, அவனையும் சொன்னபடி கேட்க வச்சு ஊரில் இருக்கிற இடத்தையும் எனக்கு விற்று கடனை கட்டி அதிலேருந்து எனக்கு ரிலீஸ் ஆகணும், அதனால் விற்கிறதுக்கு தடை இல்லாமல் இப்போ தடை பண்ணிகிட்ருக்கேன், அப்படியே இல்லையா? அதனால் விற்கிறதுக்கு தடை இல்லாமல் உனக்கு நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்து அதே மாதிரி அவனையும் சொன்னபடி கேட்க வச்சு திருத்தி கொடுத்தா போதும்ல, போய் காலில் வந்துட்டு ஓடு. சரிப்பா. அதே போல் கருப்பசாமி எண்ணி 90 நாளில் இடத்த விற்றுடலாம். அதனால் கருப்பசாமி நீ நாளைக்கு உண்டான வேலையை நீ நாளைக்கு அந்த இடத்துலேருந்து போய் மண் மட்டும் அள்ளிட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார். 90 நாளில் எந்த இடத்திலும் இல்லாமல் யாரும் குறுக்க வராமல் கூட நின்று சேர்ந்து விற்றுடலாம். அப்படி நான் கணவன் கூட வந்தால் போதும்ல. அதே மாதிரி இப்போ வீட்டை விட்டு வெளில போயிட்டான், ஓடி போய் பார்த்தேன் வீட்டில் இப்போ ஆள் இல்லை. இப்போ 8 நாள் ஆச்சா 10 நாள் ஆச்சா? 8 நாள் ஆச்சு. அதை ஓடி போய் பார்த்தேன், ஆள் இல்லை. அதனால் கருப்பசாமி நாளைக்கு போய் மண் அள்ளிட்டு வந்துடு, அவனும் வந்து சேர்ந்துருவான். அதே போல் நம்ம 2 பேர் சேர்ந்து பிரச்சனை இல்லாமல் விற்றுடுவோம். அப்படி நான் கூட துணை இருந்தால் போதுமில்ல. அதே மாதிரி சப்போர்ட்டுக்கு வந்துடுவேன், கடனையும் கட்டிடலாம், கருப்பன் கூடவே வரம்போம். கருப்பசாமி மறுபடியும் பொங்கலூர் வச்சுப்பா. பொங்கலூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி ஒன்று கைமீறி போயிடுச்சு, அப்படி தண்டமான. அதனால் கைமீறி போனதுனால இப்போ எனக்கு வந்து எந்த சிம்டம்மே தெரியல, அப்படி தானே? நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப்பே எடுத்து வைக்கல, அப்புறம் எப்படி சிம்டம் தெரியும்? அதனால் இன்னும் ஒரு 11 நாளைக்கு அப்புறம் தான் நீ நினச்சது போல் நடக்கும். அதனால் கருப்பசாமி எல்லாம் சூழ்ச்சி பண்ணி தான் அனுப்பி வச்சது. அதனால் இப்போ வரைக்குமே சப்போர்ட் இருக்குது, அவன் எனத்தை பண்ணிடுவான்னு பார்த்துருவான் அப்படின்னு. அதனால் இங்கேருந்து தூதால் போனதுனால மறுபடியும் வேறு பக்கம் போய் ஒரு சில வேலைகளெல்லாம் பண்ணி இது வந்து தடுத்து நிப்பாட்டி இவன் இங்கேயே வாழணும், 2வது தாயின் தகப்பனை சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு அதுக்கும் முயற்சி எடுத்துகிட்ருக்கான். அதனால் இப்போ தூதாலும் வந்துட்டுருக்குது. உன் பிள்ளை பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாளா இல்லையா? அப்படின்னா போய் காலைல வந்து ரோடு இன்னொரு பாட்டில் ஊற்றுறமான. நமக்கு வந்து தூதால் உன்னோட மாமியார்கிட்டேருந்து முழு சப்போர்ட் இன்னும் போதுறமான. நீ கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உன் பிள்ளைய உன்னோட திருப்படத்துக்கு திருப்பி கூட்டிகிட்டு வர முடியும். நம்ம இங்கே வர்றோம் அப்படிங்கிறது எப்படி தெரியும்? நீ பேசுறது இல்லை, எப்படி தெரியும்? நீ சொல்லு. நீ வீட்டில் போய் இன்னொருக்காவும் எச்சரிச்சிடும். இல்லைன்னா வீட்டிலேருந்து தகவல் எதாவது போச்சுன்னா மொண்டி கட்டுறது, அப்புறம் யார் தகவல் போனாலும் அவன் தான் கட்டுவேன். நான் சொல்ல வேண்டியது கடமைடாமான. நான் வந்து உன் மனைவி தான் சொல்கிறேன்னு நான் சொல்லக்கூடாது, உன் பயம்தான் சொல்கிறான்னு சொல்லக்கூடாது, சரியா? அதனால் வந்து உன் பிள்ளை தான் இன்னொரு பிள்ளை சொல்கிறான்னு சொல்ல முடியாது, யார் சொல்கிறாங்கன்னு கூட இப்போ சொல்ல முடியும். அதனால் குடும்பத்துக்குள்ளே நானே வில்லங்கம் எடுத்துவிடக்கூடாது. அதனால் நான் சொன்னான்னு இன்றைக்கும் போய் எச்சரிச்சிடும், சரியா? இங்கே வர்றது பிள்ளைய கூப்பிட்டு வர்றது அதுக்கு உண்டான வழியெல்லாம் அப்படின்னு நடந்துட்டுருக்குன்னு காட்டி அவன் போய் ஒரு பக்கம் போய் பார்த்து இப்போ மறுபடியும் உன்னையை சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு அவன் குறுக்கு வழியில் போகிறேன். நான் வந்து நேர் வழியில் இருக்கேன், அவன் குறுக்கு வழியில் போய் உன்னை சம்மதிக்க வச்சு உன் பிள்ளைய உன் வீட்டுக்கு அனுப்பணும், எல்லாம் 2 பேர்த்தையும் சேர்த்தி அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதனால் கருப்பசாமி எண்ணி ஒரு 11 நாளுக்குள்ளே பிரச்சனை அங்கே உருவாயிடும். அதனால் மீண்டும் எச்சரிக்கிறேன், இந்த தகவல் உன்னோட இருப்பிடத்துக்கு இருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடு. போச்சுன்னா யாருக்காக இருந்தாலும் இடைஞ்சல் கொடுத்துருவேன், சரியா? நான் குறுக்க வரும்போது யார் தூதால் போனாலும் சரி, அப்புறம் இடைஞ்சல் கொடுத்துட்டேன் அப்படின்னு என்கிட்ட வந்து அழுதுடக்கூடாது, சரியா? அது உன் குடும்பத்தில் அது யாராக இருந்தாலும் சரி, உன் பிள்ளையை காப்பாற்றணுங்கிறதுக்கு ஒரே வழிக்கு நான் வந்திருக்கேன். அதனால் நீ நினச்சது வழியே அங்கே பிரச்சனையை உருவாக்கி என்னை வந்து கூட்டிகிட்டு போயிருப்பா, இல்லாட்டி நானே வந்துடுறப்பா அப்படின்னு உனக்கு தகவல் கொடுத்தா போதும்ல. அதே போல் நான் கர்ப்பசாமி அதுக்கு உண்டான வாய்ப்பு சீக்கிரமாகவே எடுத்துருவேன், சரியா? அந்த புள்ள விஷயத்துக்கு வந்துடுவோம். அதனால் இது சீக்கிரமாக வந்துடுவேன், தகவல் விட்டுரு. தொழிலை பற்றி நீ பயப்பட வேணாம். நான் கொடுக்குற இடத்துல 4 அறுத்து போட்டு சிகப்பை தொடச்சி போட்டுட்டு நாளையிலேருந்து நீ வியாபாரம் பண்ணு. நீ எதிர்பார்த்ததை போல் நான் கர்ப்பசாமி உனக்கு கூட இருந்து வியாபாரத்துக்கு போடுற முதல் வீண் போகாமல் உனக்கு வியாபாரம் விடணும் போதும்ல. அதே போல் நான் கர்ப்பசாமி அமைச்சு கொடுத்து இது 4 அறுத்து போட்டுரு. இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும், சரியா? தகவல் சொல்லிடு. அதே போல் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. அதே போல் கர்ப்பசாமி நான் சொல்கிற டைமுக்கு வந்துட்டு போ, பார்த்துட்டு போ. நான் சொல்கிறேன்
வண்டி எங்கே நிறுத்தி வியாபாரம் பண்ணுவேன்? அது வந்து அப்படியா? ஞாயிற்றுக்கிழமை சந்தை போவேன். அப்போ இதை கொண்டுட்டு போய் இப்போ வண்டியில் இருக்கிற இடத்துல அறுத்து போட்டுரும். வண்டியிலே அறுத்து போட்டுரும். அதே மாதிரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு கருப்பசாமி மறுபடியும் பாண்டிய நகர் போயிடுச்சுப்பா. பாண்டிய நகர் மைக் செட் வச்சுருக்கிறதா இருப்பா, நீ மைக் செட் பண்ணுறியா அப்படின்னு போய் காலில் வந்துட்டுவான். அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன்னா பார்த்ததில் கருப்பசாமி நான் வந்து வேறு ஆள் தான், அப்படி தான்டாமானே. ஆனால் அப்படி இருந்தும் நம்மளால் ஜமாளிக்க முடியாமல் இப்போ ஒரு காலகட்டங்களில் நல்ல லெவலாக போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஆர்டர் பேசுகிறதோடு சரி என் கைக்கு எதுவும் சிக்க மாட்டேது. அதனால் வாடகை கொடுக்குறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்படியே இல்லைடாமண்ணே. அதனால் நாளையிலேருந்து உனக்கு வியாபாரம் உனக்கு நல்லபடியாக ஆர்டர் உனக்கு பிடிச்சி கொடுத்தா போதுமில்ல. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். மறுபடியும் போய் கால் வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி உனக்கு பொருளாதாரம் தாண்டாமான நெருக்கடி, உனக்கு பொருளாதாரம் நான் கொடுக்குறேன் தான். இதில் இப்போ காசு இருக்குது. இன்னையிலேருந்து இன்னும் கிட்டவா இன்னையிலேருந்து நீ எங்கே போய் ஆர்டர் பேசுனினாலும் உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து இல்லை இங்காமல் ஓரளவுக்கு இந்த ஆடி 30க்கும் ஓரளவுக்கு அமைச்சு தரேன். ஆடி முடிஞ்ச ஆவணியிலிருந்து நீ எதிர்பார்க்குற அளவுக்கு உனக்கு இருக்கிற வேலை அளவுக்கு பத்தாத அளவுக்கு உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமில்ல. அதே போல் அமைச்சு தரேன். தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா. சரியா? பாட்டில் வேண்டாம், மாலை மட்டும் நீ வாங்கிட்டு வா. நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு பாட்டில் வாங்கிட்டு வந்துடும். உனக்கு ஆர்டர் நிற்காமல் உனக்கு பிடிச்சி கொடுத்துறேன். இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும். நீ ஒரு ஆள் தானே, அதனால் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். கூடவே வரும்போது கருப்பசாமி மறுபடி வெள்ளகோவில் போயிடுச்சுப்பா. வெள்ளகோவில் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா கருப்பசாமி அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தா தான் வரும். அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு பறவை மட்டும் வேணும்டாமானே. அது வந்து நீ இருந்து பார்த்து அதுக்கு உண்டானதை வழிமுறை பண்ணிட்டு போ. ஆமாம், சரியா? அதனால் நீ என்ன பண்ணுறன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு கொண்டுட்டு வா. ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து கொடுத்துட்டு இருந்து அதுக்கு சொன்ன மாதிரி அதுக்கெல்லாம் பார்த்து பண்ணிட்டு போ. நீ நினச்சது போலே கருப்பசாமி எண்ணி ஞாயிற்றுக்கிழமை வந்து 21 நாளில் சரி முடிச்சுட்டு என்ன வந்து பாரு. சரியா? முடிச்சுட்டு அமாவாசைக்குள்ளே ஒரு டைம் வந்துட்டு போ. அமாவாசைக்கு கொண்டு வந்தால் நான் வந்து அந்த டைமில் பார்க்க முடியாது. சரியா? அதனால் அமாவாசைக்குள்ளே ஒரு டைம் என்ன வந்து பார்த்துட்டு போ. நீ நினச்சது போல் கருப்பசாமி அன்னையிலேருந்து 21 நாளுக்குள்ளே நீ எதிர்பார்த்ததை போல் நான் கருப்பசாமி உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வாங்கி கொடுத்தேன்டாமானே. அவன் வந்து ஏமாத்து வேலை நினச்சா உடனே கொடுக்கலாம், கொடுக்குற எண்ணம் அவனுக்கு முழுசாக கிடையாது. அதனால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டைம் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் அவன் மனசை மாற்றினா தான் சரி வரும். அதனால் உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு மாற்றி உருவாக்கி எதிர்பார்த்ததோடு உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதுமில்ல. அதே போல் உனக்கு நான் காப்பாற்றி கொடுக்குறவன். இதை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் வச்சிரு. நீ நினச்சதோடு நான் சொன்ன டைமுக்குள்ளே உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அந்த தொழிலும் அமைச்சிடலாம், இவங்கிட்ட பணத்தையும் வாங்கிடலாம். முடிச்சுட்டு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வெடிச்சுப்பா. திருப்பூர் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், அடுத்தது என் மகனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு வருத்தமடைஞ்ச பெண்ணடைய ஒருத்தி வந்திருக்கா. குறி 1. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சொன்னாத்தியா வருவாளா? என் மகளுக்கு திருமணம் நடக்கணும், அப்படி தானே? அதனால் மகளுக்கு திருமணம் நடக்கணும். அதே போல் கருப்பசாமி கீழே உட்கார். மகளுக்கு திருமணம் நடக்கணும். அதையும் கருப்பசாமி மாசி மாதம் டைம் போட்டு வச்சுருக்கேன். மாசி 30 முடியறதுக்குள்ளே நீ எதிர்பார்த்தது போல் சீக்கிரமாகவே தொலைவிட்டு வந்துடும். அது 2வது மகனுக்கும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக தொழில் நல்லபடியாக அமைச்சு குடும்பத்தில் அமைதி இல்லாமல் போயிட்டுருக்கு, அப்படியே இல்லையா? அதனால் கேஸ் இட பிரச்சனையெல்லாம் அப்புறம் பார்ப்போம். முதல்ல பிள்ளைக்கு தான் அதனால் கருப்பசாமி தைதீந்து மாசி டைம் கொடுத்து வச்சுருக்கேன். அந்த டைமுக்குள்ளே உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். வர்ற வியாழக்கிழமைக்கு அடுத்து வரேன். வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பட்டும் வாங்கிட்டு வா. நீ நினச்சது போலே கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாக அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா. இன்னையிலேருந்து உனக்கு வீட்டுக்குள்ளேயும் எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்தா போதுமில்ல. அதை கொண்டுட்டு போய் என் பிள்ளைகிட்ட கொடுத்துரு. பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் வச்சிரு. கருப்பசாமி எனக்கு தாயும் தகப்பனா நீ கூட இருக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி வச்சிரு. நான் கருப்பன் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி சேலம் போயிடுச்சுப்பா. சேலம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி என்னுடைய மகனுக்கு வந்து பேச்சே வரலப்பா, அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக உன் மகனுக்கு பேச்சையும் வரவழைச்சு
நல்லபடியாக கருப்பசாமி அமைச்சு தரேன். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு உன் மகனை கூட்டிகிட்டு வரணும். கூப்பிட்டு வருவியா? கூப்பிட்டு வா. நீ எதிர்பார்த்தது மூலையே கருப்பசாமி எண்ணி ஒரு 6 மாதம், நான் சொல்கிற டைமுக்கு 2 டைம் அமாவாசை பௌர்ணமி தவறாமல் 6 மாதத்துக்கு வந்துட்டு போ. 6 மாதத்துக்குள்ளே அவன் வயசுக்கு தகுந்த அளவுக்கு அவன் பேச்சு, கேட்குற கேள்விக்கு பதில், 4 பேர் மதிக்கிற மாதிரி அவனும் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து குடும்பத்தில் எந்த வித சங்கட செலப்பு இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்தா போதுமா? போய் காலையில் வந்துட்டு ஓடு. இவ்வளோ கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்ததை விட எண்ணி 6 மாதத்தில் எல்லாரும் பேசுகிற மாதிரி உனக்கு நான் பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். இதை உன் மகனுக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் என் பேரை சொல்லி கொண்டு போய் வச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்து நான் கருப்பன் காவலுக்கு வந்துடுறோம். நல்லபடியாக பேச வச்சுறேன். பொருளாதாரத்தில் நெருக்கடி இல்லாமல் நல்லபடியாக கருப்பசாமி வருமானத்தையும் உனக்கு நல்லா கொடுக்குறேன். நான் தான் சொல்லிட்டேனே, நீ கூட்டிகிட்டு வா. 2வது டைம் வரும்போதே உனக்கு மாற்றம் தெரியும். சரியா? ஒரே மாதத்தில் உனக்கு தெரியும். ஆனால் முழுசாக பேச வைக்க 6 மாதம் போது பழைய நிலைமைக்கு உனக்கு பேச வச்சா போதும்ல. நான் கருப்பேன் காப்பாற்றினேன். வர ஞாயிற்றுக்கிழமை கூட்டுவோம். வரும்போது எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு கருப்பசாமி மறுபடி அவினாசி வச்சுப்பா. அவினாசி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு வந்து வியாபாரம் நல்லா நடக்கணும். அப்படி தானே? வியாபாரத்தை நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு நடத்தி கொடுத்துறேன். அதே போல் உனக்கு பொருளாதார நெருக்கடி ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, அதையும் உனக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுறேன். அதனால் பக்கத்து கிடக்கிறனால எனக்கு பிரச்சனையா இல்லை, நமக்கு நேர காலம் சரியில்லையா? அப்படி தானே கேட்டேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை வருது. அப்படி தானே மன போய் காலைல வந்துட்டோம். போல் கருப்பசாமி உனக்கு வந்து இன்னும் ஒரு 17 நாள் தான் இருக்குது. உன் பிரச்சனை எல்லாமே 3/4 முடிஞ்சிடும். ஒரு 17 நாள் மட்டும் பொறுத்துக்க. நீ எதிர்பார்த்தது போல் குழப்பம் இல்லாமல் உனக்கு நிம்மதியாக வாழ்க்கை, அதே மாதிரி நல்லபடியாக படிக்கவும் வச்சு, நல்லபடியாக திருமணத்தையும் நடத்தி கொடுத்து, அதே போல் நல்லபடியாக உனக்கு வியாபாரமும் பண்ணி கொடுத்து, நல்லபடியாக அதே இடத்துல பேர் சொல்கிற அளவுக்கு தலை நிமிர்ந்து நிற்கணும். அதனால் நிறைய பேர் எப்படா அவன் காலி பண்ணுவான் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கேன். அவன் முன்னாடி உனக்கு நல்லபடியாக திருப்தியாக உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்தா போதும்ல. அதே போல் யார் உனக்கு போட்டிக்கு வந்தாலும் சரி, அதையும் தாண்டி உனக்கு வியாபாரம் ஆகிற வியாபாரத்தை நல்லபடியாக கருப்பசாமி அமைச்சு கொடுத்தாங்க. இதை கொண்டுட்டு போய் கடையில் போட்டுரு. அதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு கிட்டவான். அதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. நான் கருப்பசாமி வியாபாரமெல்லாம் இன்னும் ஒரு 17 நாள் தான். அதுக்கப்புறம் பழைய வீடு நல்லா வியாபாரம் பண்ணுறோமோ உனக்கு நான் அமைச்சு கொடுத்தேன். கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் நல்லபடியாக படிக்க வைக்கணுமா, நல்லபடியாக மார்க்கும் வாங்கினேன். நல்லபடியாக நான் கருப்பசாமி படிக்க வச்சு நல்லபடியாக மார்க்கும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி தொழில் அப்படின்னு போய் பார்க்கும்போது எங்கே பார்த்தாலுமே பெருசாக எதுவுமே என் கண்ணுக்கு சிக்க மாட்டேது. இதை பார்க்கலாமா, அதை பார்க்கலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம். நம்ம கடை வைக்கலாமா, இல்லை வேறு வேலைக்கு போகலாமா? போகலாம். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு வேறு வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்து, இடமும் உனக்கு சீக்கிரமாக உனக்கு தொலாவி பிடிச்சி உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்த போதுமில்ல. அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு வரணும்டாமானே. உனக்கு நேற்று போட்டு வச்சுருந்தேன் ஒரு டைமு, நேற்று நீ வரல, அப்படி தானே? அதனால் அதை விட்டுரு. அதனால் நீ ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. சரியா? நிரந்தரமான உனக்கு தொழிலும் அமைச்சு, நிரந்தரமாக நம்ம உட்கார்றதுக்கு இடமும் கருப்பசாமி தொலாவி பிடிச்சி, அதே போல் எந்த வித இடஞ்செல்லாம் படிக்க வச்சா போதுமில்ல. அதே போல் கருப்பசாமி உனக்கு கூடவே வரேன். ஒன்று எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு, ஒன்றை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி வச்சிரு. நான் தான் பண்ண மாட்டேன்ட்டேனே. இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிடும்போது அவனுக்கு கொடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார். நான் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லபடியாக நான் படிக்க வச்சிருப்போம். கருப்பசாமி மறுபடி மன்னரை வச்சுப்பா. மன்னரை உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி ஆளுக்கு ஒவ்வொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே இல்லையா? அதனால் கணவனுக்கு வந்து கொஞ்சம் தொந்தரவு வச்சா பண்ணுது. அதனால் எனக்கு வந்து கனியில் மாலை வேணும். எலுமிச்சம்பழம் 54 எலுமிச்சம்பழத்தில் எனக்கு ஒரு மாலை பாட்டிலும் சுருட்டு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு கொண்டுட்டு வா. நீ நினச்சதோட வயிற்றில் இருக்கிற பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து, உடம்பு எந்த தொந்தரவு இல்லாமல் வழக்கம் போல் 4 பேர் மதிக்கிற மாதிரி உனக்கு வேலைக்கு அனுப்பிவிட்டு, நல்லபடியாக அறவயிறு கஞ்சி இருந்தாலும் நிம்மதியாக குடித்தா போதும்ல. அதே மாதிரி இது வந்து உன் கணவனுக்கு உள்ளுக்கு சாப்பிட கொடுக்க முடியுமா? சாம்பார் இருக்குல்ல, அதில் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி அதில் புழிஞ்சு விட்டுரு. அவனுக்கு சொன்னாலாம் சரி வராது. சொன்னால் கேட்குற மனநிலைமையும் அவங்ககிட்ட இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ சொன்னால் கேட்டுக்கோண்ணா. இதை என்னன்னு சொல்லி கொடுப்போம் அப்படின்னா தான் பிரச்சனை முதல் ஆரம்பிக்கும். அதனால் நீ போய் சாம்பாரில் யாருக்கும் சொல்ல வேணாம். சரியா?
நீ செய்கிற சாம்பாரில் புழிஞ்சு மட்டும் விட்டுரும். புழிஞ்சு விட்டுட்டு நீயும் சாப்பிடு. அதே மாதிரி அவனுக்கு உடல்நிலையும் சரியாயிடணும். அதே மாதிரி குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும், வருமானம் வரணும். அதனால் இப்போ பொருளாதார நெருக்கடி ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு என் பேரை சொல்லி கொண்டுட்டு போய் அதை புழிஞ்சு விட்டுரு. வச்சுட்டு இதை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடு. வர ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் சொன்னதை கொண்டுட்டு வா. அடுத்து ஒரு 35 நாளில் உனக்கு நீ நினச்சதோட படிப்படியாக உனக்கு வயிற்று பிரச்சனை மருத்துவ செலவு இல்லாமல் நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமில்ல, நான் கர்ப்பசாமி அமைச்சு தரம்போம். அப்படியா? அதை மடித்து வச்சுட்டு வா. அதை கொண்டுட்டு போய் தனியாக கொடுத்துரு. பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்கணும். குளிக்க வைக்கணுமா இல்லை அவளே குளிச்சுக்கலாம்? பகுதி சாப்பிட வச்சிரு, பகுதியை வந்து தேய்ச்சி குளிக்க வச்சிரு. நான் கருப்பை நல்லபடியாக அமைச்சு தரம்போம். சாமி மறுபடி கவுந்தப்பாடி வச்சுப்பா. என்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு அதே பிள்ளை அதில் நம்ம சவாலில் ஜெயிக்கணும். அப்படி தானே? அதனால் இவ்வளவு நாள் பேசிகிட்டு இருந்தோம். அதனால் ஒரு சூழ்ச்சி ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் குறுக்கணிக்குது. ஒரே ஒரு ஆள் தான் குறுக்கணிக்குது. அவங்களையும் மொண்டியை கட்டி போட்டு இல்லை என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அதனால் கருப்பசாமி எனக்கு வந்து நினச்சதை நினச்ச மாதிரி எனக்கு அமைச்சு தரணும். அப்படி தானே? அதனால் நீ என்ன பண்ணணும், 30 நாளைக்கு யாருக்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது. சரியா? ஃபோன் மூலிமா தகவல் நிறைய போயிட்டுருக்குது. நீ ஒன்றுன்னு சொன்னீங்கன்னா அங்கே 16ன்னு போகும். அதனால் நீ என்ன பண்ணுற, எதுவும் பேச மட்டும் வேணாம். நீ நினச்சது போல் உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு தொலாவி பிடிச்சி அதைவே எல்லாரும் சமரசம் பேசி சொன்னது சரி பரவாயில்ல வாழ்ந்துடலாம் அப்படின்னு சேர்த்து அமைச்சு கொடுத்தா போதும்ல. அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். போய் காலையில் விழுந்துடும். சரிப்பா. அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக உனக்கு அதே பிள்ளையை நான் கருப்பசாமி தொலாவி பிடிச்சி நீ நினச்சது போக்கிலே அமைச்சு தரேன். தகவல் மட்டும் வெளியில் பார்க்கக்கூடாது ரமானே, அது மட்டும் நீ பார்த்துக்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். இதை யாரும் கைப்படாமல் வச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே வரேன். எந்த இடைஞ்சல வந்தாலும் எந்த போலீஸ் கேஸில் கொடுத்தாலும் சரி சம்மதம் இல்லாத மாதிரி மட்டும் பேசிடு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். எதிர்பார்த்த மாதிரி அது வழியே வர மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமில்ல, நான் அமைச்சு கொடுத்துறேன். வெயிட் பண்ணி பார்த்துருப்போம். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும். நீ அப்படியா? ஆளுகளை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாமானே, உனக்கு நல்லபடியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதுவும் நாளையிலேருந்து உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். அதையெல்லாம் பயப்பட வேண்டாம். இது ஒரு பிரச்சனை மட்டும்தான் டைம் ஆகும், அதையும் உனக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். சாமி மறுபடி திருப்பூர் வச்சு பார்த்து திருப்பூர் என்னுடைய மகனுக்கு வந்து போலீஸ் வேலை வேணும். என்னுடைய மகனுக்கு போலீஸ் வேலை வேணும். அதனால் கருப்பசாமி ஒரு சில சிக்கலெல்லாம் இருந்துச்சு. அதனால் பிடிவாரண்டு போகிற அளவுக்கு பிரச்சனையும் வந்துச்சு. அதனால் எத்தனையோ பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு தள்ளி கொடுத்து போயிட்டோம். அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி எனக்கு எப்படியோ ஆஃபீஸ் வரைக்கும் போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம். அப்படி தானே? அப்போ இடையில வந்த பிரச்சனையும் இல்லைன்னா என்னை மறந்துடுவியா? அப்போ தவறாமல் வந்துட்டுருக்க. நான் அதெல்லாம் கேட்க வர்றேங்கிறது அப்புறம். நீ தவறாமல் வந்துட்டுருக்கியா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இல்லை நீ பொய் சொல்கிறப்பா, நான் கரெக்டாக தானே வரேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லு. உனக்கு எவ்வளவு சிக்கல் இருந்துச்சு? மகனுக்கு வந்து ஒரு சிலதெல்லாம் இருந்தது, அதை எல்லாம் மாற்றி உருவாக்கி இப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ அதே போலீஸ் வேலை உனக்கு வாங்கி தரணும். அப்படி தானே? அதை தான் தளர்ந்து நிற்க முடியும். அதே உனக்கு வேலை வாங்கி கொடுத்துற போய் காலையில் வந்துடும். நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி சீக்கிரமாகவே அந்த ஃபைல் உள்ளே போயிடும். மகனுக்கு வேலையும் வாங்கி கொடுத்துருவேன். அதே காக்கி யூனிஃபார்ம் போடுறதுக்கான வாய்ப்பும் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? ஒரு சில நேரங்களில் தவறு நடந்து போச்சு, அதெல்லாம் முடிச்சு உனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் கேஸை முடிச்சு அதே உனக்கு வேலையை உனக்கு போட்டு கொடுத்தா போதுமில்ல. அதனால் நீ என்ன பண்ணணும், நீ வந்து சரிப்பா என்னோடய திருவிழாவுக்கு வானம் நீயும் விடணும். சரியா? அதனால் 108 வானம். சரியா? நீ விடணும். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு 18 வானம் விடு. அதுக்குள்ளே நான் கருப்பசாமி உனக்கு ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு மாலையும் பாட்டு நீ வாங்கிட்டு வந்துடணும். ஞாயிற்றுக்கிழமைதே வரணும். நீ தாராளமாக போகலாம். உனக்கு வந்து யார் எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கு வந்து போலீஸ் வேலைக்கு தான் உத்தரவு. அதனால் நீ அங்கே போய் எந்த ஆஃபீஸில் பார்த்தாலும் சரி, உனக்கு வேலைக்கு கன்ஃபார்மாக உனக்கு போட்டு கொடுத்து அதே யூனிஃபார்ம் உனக்கு நான் போட்டு கொடுத்துறேன். சரியா? அதுக்கப்புறம் நான் கேட்குறது எனக்கு செஞ்சிடணும். அதனால் நீ செய்கிற தொழில் வானம் விடுறேன். அதனால் நீ எனக்கு வானம் விட்டுரு. எனக்கு ஆள் வந்து நிறையா இருக்கேன், ஆனால் நீயும் விடணும். சரியா? அதனால் திருவிழாவுக்கு வந்து 108, நம்ம வர ஞாயிற்றுக்கிழமைக்கு 18 வெற்று. அதே போல் கருப்பசாமி போகிற இடத்துல உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு சாதகமாக உனக்கு அமைச்சு கொடுத்து
நான் கருப்பசாமி பேர் சொல்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துட்டு உன் மகனை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க வச்சிரு. இதை கொண்டு போய் மடியில் வச்சுட்டு போய் பேச சொல்லு. சரியா? ஞாயிற்றுக்கிழமை வரணும். அப்பவும் கனி கொடுத்து விட்றேன். இருந்தாலும் இது தவறாமல் மடியில் வச்சுட்டு போய் பேசணும். அப்படின்னா நீ நினச்சது போல நமக்கு சாதகமாக வந்துடும். நான் அமைச்சு தரேன். நீ தவறாமல் வந்தீங்கன்னா உனக்கு உள்ள பிரச்சனையை தீர்த்து கொடுத்துருண்டாமானே. அதனால் நீ அப்பப்போ நீ பிரேக் எடுத்துக்கிற. அதனால் இந்த டைம் ஒரு மன்னிப்பு கொடுத்தேன், என் மகன் தானே அப்படின்னு. தவறாமல் வா, நான் எந்த இடத்துலாம் அமைச்சு தரேன். அவனுக்கு காக்கி யூனிஃபார்ம் அதே யூனிஃபார்ம் போட்டு கொடுத்தாலும் அடுத்த 2.25 வருஷத்துக்கு கவனமாக இருந்துதான்ட்டு ஆகணுமானே. அது முதல் ஞாபகம் வச்சுக்கணும். பழையபடி மறுபடியும் பதவி வந்துருச்சு அப்படின்னு சிக்கல் உருவாயிடும். அதனால் வாங்கி கொடுக்கறது கன்ஃபார்மாக முடிவு பண்ணியாச்சு. அதனால் எழுதி ஓரமாகவும் போட்டேன். நீ வராமலே இருந்தாலும் அடுத்த ஒரு 90 நாள் அதுக்கு உண்டான பலன் கிடச்சிருக்கும். சரியா? வராமல் இருந்தாலும் நான் மறக்க மாட்டேன். எடுத்து கொடுத்தது என் வாக்கிலிருந்து என்றைக்குமே மாற மாட்டேன். அதனால் கருப்பசாமி மீண்டும் ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுத்துருக்கேன். அதனால் தவறாமல் செய். கருப்பன் கூடவே வரம்போ வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு சாமி. மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நான் வந்து மளிகை கடை வச்சுருக்கேன். மளிகை கடை வச்சுருக்கேன். அப்படி இடமானே அப்படின்னா மறுபடியும் அப்படியே போய் காலில் வந்துட்டு ஓடு. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு வியாபாரம் படிப்படியாக குறையுது. வியாபாரம் படிப்படியாக குறையுது. அதே மாதிரி கடன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஒரு சரிப்பா ஒரு பிரச்சனை ஒன்று புதுசாக வர்ற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுதுடமானே. புதுசாக ஒன்று வரும். அதில் நீ கவனமாக இருக்கணுமா? சரியா? தெரியும்னா தெரியும்னு சொல்லு. தெரியாதுன்னா இது வரைக்கும் எனக்கு தெரியல, ஒன்று நான் கவனமாக இருந்துக்கிறேன், பொண்ணால் பிரச்சனை வரணும் அப்படின்னு இருக்குது. வருங்கிற நான் இப்போ ஓடிட்டு இருக்குதுன்னு சொல்லலை. கண்டிப்பாக வரும். உனக்கு கடனை கட்டி கொடுத்துறேன், நல்ல வியாபாரத்தையும் கொடுத்துறேன், ஒரு சில சிக்கலையும் உனக்கு தீர்த்து கொடுத்துறேன். எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் மட்டும் வேணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு வருவியா? எனக்கு வியாழக்கிழமைவா. சரியா? நீ நினச்சது போல் நான் கருப்பசாமி உனக்கு வியாபாரத்துக்கு தடை இல்லாமல், பொருளாதாரத்துக்கும் தடை இல்லாமல் நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதும்ல. கிட்டவா நான் சொன்னது கவனமாக வச்சுக்க. அடுத்த 30 நாளில் ஆரம்பிச்சிடும். சரியா? அதனால் கவனமாக இருந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை பிரச்சனை ரோட்டுக்கு வந்துருண்டாமானே. அதனால் கவனமாக இரு. நான் கருப்பன் கூடவே வந்துடுறேன். இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். இதை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கட்டி விட்டுரு. நான் கருப்பன் கூடவே வரம்போ மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததில் ஜந்த உறுப்பான் கருப்பசாமி மறுபடி செங்கப்பள்ளி வச்சுப்பான். கருப்பசாமி மறுபடி பழக்கடி பத்ததில் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் அத்தனை மாதிரி தெரியுது. அதனால் இல்லை கேஸு தான் பிடிச்சி உள்ளே பிடிச்சிட்டு போயிட்டானா, இல்லை உள்ளே பிடிச்சிட்டு போகலையா, அப்படி தானே வந்து கேட்டேன். அதை நான் போய் பார்த்துட்டு இருந்தேன். போய் காலில் விழுந்துட்டு ஓடும். இப்போ கருப்பசாமி பிடிச்சிட்டு போனதெல்லாம் பொய் வார்த்தை, நீ நம்பணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி. அதனால் கருப்பசாமி உன்னோட சொத்தைத்தானே நம்ம கேட்குறோம். அதனால் நம்ம சொத்தை கேட்குறதுக்கு நம்ம ஏன் பயப்படணும்? அதனால் கருப்பசாமி உனக்கு வந்து இன்னொரு 30 நாளில் இடத்துக்கு உண்டான தீர்வு கிடச்சிடும். நமக்கு வர வேண்டியது வந்துடும். அதே போல் கருப்பசாமி நமக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து பேர் சொல்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. அதே போல் உனக்கு அமைச்சு தந்துடுறேன். எனக்கு சரிப்பா. சரி, இப்போ இடத்துக்கு மட்டும்தான் உத்தரவு, உன்னோட மகனுக்கு இப்போ உத்தரவு இல்லை. அது வேணால் அடுத்த வாரத்தில் என்னை வந்து பார்த்துட்டு போ. நீ நினச்சது போல் அதுக்குண்டான வழியும் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். யார் என்ன தடங்கள் பண்ணினாலும் சரி, நான் கருப்பசாமி நியாயம் எங்கே இருக்கோ அங்கே நிற்பேன். அநியாயம் நிற்கிற பக்கம் நான் இருக்க மாட்டேன். அதனால் நீ பயப்படாமல் போ. கருப்பசாமி உனக்கு சேர வேண்டியது உனக்கு வந்துடும். அப்படி அமைச்சு கொடுத்தா போதும்ல. கூடவே வரம்போ.